ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் எஸ்கேடி ஐடியாஸ் கார்னர். அன்பான வணக்கங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் சிகரம் தொடுல பெண்கள் தொழில் முனைவோர்கள் அனைவரும் இணைந்து இன்றைக்கி ஸ்டால் நிறைய போட்டிருந்தோம். அது போக இன்றைக்கி அருமையான ஒரு பேக்கேஜ் நம்ம இன்றைக்கி லான்ச் பண்ணுறோம். இங்கே நிறையா ஸ்பெஷல் கெஸ்ட்டாக வந்திருந்தாங்க. அதில் முக்கியமாக தங்கமயில் ஜுவல்லரி ஓனர் விஸ்வநாதன் சார், அதுக்கப்புறம் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே, அதுக்கப்புறம் தமிழ்நாடு வணிக வளாகத்திலேருந்து நிறைய பேர் வந்திருந்தாங்க கெஸ்ட்டு. ஸோ இன்றைக்கி நம்மளோட இந்த லான்ச்சிங் வீடியோ தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இப்போ நாங்கள் எல்லோரும் என்ன பண்ணிகிட்ருந்தோம் அப்படின்னா, பேக்கிங் எல்லாம் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். இந்த பேக்கிங் பண்ணுற இடத்துல மானு ஃபுட்ஸ் அதோட ஓனர், அதுக்கப்புறம் மெட்ரோ மசாலா, மதுரையில் இருக்கிற மெட்ரோ மசாலா அதோட ஓனர், அவங்க எல்லாருமே இங்கே நின்று பேக்கிங் பண்ணிகிட்ருக்காங்க. அது போக ஆதித்யா ஃபுட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் நிறைய ப்ராடக்ட் இன்றைக்கி இந்த பேக்கிங்கில் வச்சுருக்காங்க. ஸோ எல்லாருடைய பேக்கிங்கும் இணைந்து நம்ம இங்கே பேக்கிங் பண்ணிகிட்ருக்கோம். என்னோடய ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, என்னோடய எஸ்கே ஹோம்மேட் சோப்ஸ், என்னோடய சோப்ஸில் இந்த பேக்கிங்கில் நான் வச்சுருக்கேன். உருளைக்கிழங்கு அண்ட் ரைஸ் கலந்த ஒரு அருமையான ஒரு சோப்பு தான், பியூட்டி சோப்பு தான் நம்ம இன்றைக்கி இந்த பேக்கிங்கில் வச்சுருக்கோம். மிக குறைந்த விலையில் வீட்டுக்கு தேவையான மளிகை ஜாமான்களை நாங்கள் எல்லோரும் ஒன்று இணைந்து ஒரு சின்ன பேக்கிங்காக நாங்கள் ரெடி பண்ணி அதை இன்றைக்கி நாங்கள் லான்ச் பண்ணுறோம். ஸோ அந்த வீடியோ தான் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறீங்க. பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 அப்படின்னு சொல்லிட்டு 3 வீடியோவாக உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். தொடர்ந்து என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டன் வரும், அதையும் கிளிக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லாருக்கும் உள்ள வீட்டுக்கு தேவையான பொருட்கள் அத்தனை 234 ப்ராடக்ட் நாங்கள் தயாரித்து கொடுத்துட்ருக்கோம். ஸோ அவங்க எல்லாருக்குமே சப்போர்ட் பண்ணணும். சிம்பிளான ஒரு விஷயம், எங்கேயும் வாங்குகிற பொருள் தயாரிக்கிற பொருளை வாங்குறதுக்கு நம்ம பெண்கள் தயாரிக்கிற ப்ராடக்டை வாங்கலாம் அப்படிங்கிறது தான் எங்களோட எண்ணம். ஸோ அதை தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். அது போக நிறைய வேறு வேறு கேட்டகரி பிஸ்னஸ் உள்ளவங்களும் இருக்காங்க. டீச்சர்ஸ் இருக்காங்க, ட்ரைனர்ஸ் இருக்காங்க, ஸ்பெஷல் ஸ்கூல்ஸ் வச்சுருக்கவங்க இருக்காங்க, ட்ரஸ்ட்டில் இருக்க உமன்ஸ் ஒர்க் பண்ணுறவங்க இருக்காங்க. ஸோ எல்லாருமே எல்லா பக்கமும் லீடு கொடுத்து தான் இருக்கோம். என்னோட ஆசை, என்னோட கனவு என்னென்னா, இன்னும் ஒரு வருஷத்தில் இந்த சிகரம் தொட்டில் பெரிய லெவலில் எங்களோட டீமை கொண்டு வரணும்னு தான் ஆசை. எங்களோட குரூப்பை கவர்மெண்ட்டில் ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு நாங்கள் இன்றைக்கி ஃபார்ம் போட்டு பண்ணிகிட்ருக்கோம். இன்னும் பாதி பேர் வந்துட்டுருக்காங்க. ஸோ தங்கமயில் ஜுவல்லரி எங்களுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ அவங்க கூட எங்களோட ப்ராடக்டெல்லாம் நிறைய எடுத்து பண்ணிடுறாங்க. ஸோ நீங்கள் எல்லாருமே ஆதரவு கொடுக்கணும். எல்லாருமே பிஸ்னஸ்ன்னு வந்துட்டோம், அதை நெகட்டிவ் தாட்டை விட்டுட்டு அடுத்த கட்டத்துக்கு எப்படி போகணும் மட்டும் திங்க் பண்ணுங்கள். வீட்டில் எல்லாருக்கும் ஃபேமிலி இருக்குது, பிரச்சனை இருக்குது, எல்லாமே இருக்கும். அதெல்லாம் டஸ்ட்பினில் தூக்கி போட்டுட்டு வேலையை பாருங்கள். எல்லோரும் நல்ல நிலைமைக்கு வரணுங்கிறது தான் என்னோட ஆசை, உங்களோட ஆசையும். ஸோ தேங்க்யூ ஸோ மச். எல்லோரும் வந்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். இப்பொழுது தமிழ்நாடு வணிகர் சங்கத்தினுடைய மகளிர் அணி நிர்வாகி வானதி அவர்கள் உரையாற்றுவார்கள். இங்கு வந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை, நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நானும் கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷமாகவே, 20 வருஷம் இல்லை, கிட்டத்தட்ட 25-26 வருஷமாகவே ஜவுளி பிஸ்னஸ் ஓனாக பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆனால் என்னால் இன்னும் ஒரு கதையை வச்சோ இல்லை என்னால் இருக்கணோ இல்லை என்னால் முடியல. அந்த அடுத்த கட்டத்துக்கு என்னால் போக முடியலை. இப்போ இங்கே இன்றைக்கி அண்ணா சொன்னது வந்திருக்கேன். இந்த சிகரம் தொடு பெண்கள் குழு உண்மையிலே பெண்களுக்கு உடைய ஒரு வாழ்வாதாரத்தை முன்னேற்றத்துக்கு ஒரு நல்ல ஒரு அமைப்பாக இருக்குது. இதை எல்லாருமே பயன்படுத்தி மென்மேலும் இன்னும் அவங்களுடைய பெண்கள்லாம் நாட்டின் கண்கள் வாங்க. அது உண்மைதான். உண்மையிலே இன்றைக்கி எவ்வளவோ பெண்கள்
கணவருக்கு உறுதுணையாக இருந்து, குழந்தைகளுக்கு உறுதுணையாக இருந்து எவ்வளவோ விஷயங்களை நீங்கள் வழிநடத்துறாங்க. அவங்க கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல. விழாவிற்கு வருகை தந்துள்ள அனைவருக்கும் வணக்கம். ஸோ நாங்கள் தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரவை சார்பாக இந்த விழாவுக்கு வந்து இணைஞ்சிருக்கிறோம். இந்து அம்மா தான் இதுக்கு எங்களை இன்வைட் பண்ணியிருந்தாங்க. சிகரம் தொடுன்ற ஒரு அமைப்பு மூலமாக பெண்களுக்கு தொழில் முனையும் பெண்களுக்கு இந்த ஒரு அமைப்பு இருக்குது, இதை வந்து ஒரு விழாவாக எடுத்துக்கிறோம், நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி. இப்போ நாங்கள் இந்த ஹால்லையே பார்க்குறோம், எவ்வளோ விஷயங்கள், எவ்வளோ புது புது பிஸ்னஸ்ஸு அது எல்லாமே பண்ணியிருக்கிறீங்க. இது ஒரு வித்தியாசமான முயற்சி தான். ஸோ எல்லாருமே இதுக்கு ஆதரவு தந்து உங்கள் சர்க்கிளில் இருக்கிற, அதாவது ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் இருப்பாங்க, பிஸ்னஸ் பண்ணணும்னு ஆசை இருக்கும், கொஞ்சம் எப்படி பண்ணுறதுன்ற கைடன்ஸ் இல்லாமல் இருப்பாங்க, அவங்களையும் கைட் பண்ணி, ஸோ அவங்களுக்கும் ஹெல்ப் பண்ணி இந்த விஷயங்கள் தான், இந்த மாதிரி கூட்டங்கள் போடும்போது தான் இப்போ என்னை மாதிரி ஒரு 2 பேர் தெரியும், நான் ஒரு 4-5 பேர்கிட்ட ஷேர் பண்ணுவேன், அப்படி தான் பிஸ்னஸ் வளரும். ஸோ அப்படிங்கும்போது பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு எந்த ஏஜ் லிமிட்டும் கிடையாது, இன்ட்ரெஸ்ட் மட்டும் இருந்தால் போதும். ஸோ அந்த இன்ட்ரெஸ்ட்டை எடுத்துக்கிட்டு நம்ம எப்படி செயல்படுறோன்றதை பொறுத்து தான் இருக்குது. ஸோ அதனால் ஒவ்வொருத்தவங்களுக்குள்ள இந்த தொழில் விஷயத்தை நம்ம பகிர்ந்தாலே அது அடுத்த கட்ட லெவலுக்கு போயிடும். ஸோ அதனால் இதை பகிர்ந்து எல்லாரும் வெற்றி பெறுற மாதிரி ஒரு ஒரு சிறந்த வெற்றியான அமைப்பாக இதை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போகணும். ஸோ அதனால் இங்கே வந்திருக்கிற பிஸ்னஸ் பண்ணுற பீப்புள் எல்லாருக்குமே எங்கள் வணிகர் சங்கம் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். மென்மேலும் இந்த அமைப்பு வளர்றதுக்கு எங்களுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். நன்றி, வணக்கம். இப்பொழுது தமிழ்நாடு வணிகர் சங்கங்களுடைய பேரவை மதுரை மாவட்டத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர், மாநில செயற்குழு உறுப்பினர் மரியாதைக்குரிய திரு பா. கல்யாணசுவாமி அவர்கள் உரையாற்றுவார். அறக்கட்டளையின் நிர்வாகிகளே, கூட்டத்தில் வருகை புரிந்திருக்கும் பெரியோர்களே, தாய்மார்களே, அனைவரையும் தமிழ்நாடு வணிகர் சங்க மாநில உறுப்பினர், மதுரை மாவட்ட ஒருங்கிணைப்பாளர், முன்னாள் டிஆர்ஓ காலனி அப்துல் கலாம் வியாபாரிகள் சங்கத்தின் தலைவர் என்ற முறையில் இந்த காலை பொழுதிலே வருக வருக என்று இருகரம் கூப்பி வரவேற்கிறேன். என்னுடைய முன்னேற்றத்திற்கு கூட ஒரு பெண் தான் காரணம், அதுவும் என் மனைவி தான் காரணம் என்று சொல்வதில் நான் பெருமை கொள்கிறேன். சில ஆண்டு ஜட்டி எல்லாம் அவங்களுடைய அவர்கள் விற்பனை செய்யும் பொருட்களை பார்த்து கொண்டுதான் இருப்பேன். முடிந்த அளவிற்கு அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற எண்ணமும். நான் சில நாட்கள் மதுரையிலும் பல நாட்கள் சென்னையிலும் இருக்கிற காரணத்தால் சரியாக அவர்களை தொடர்பு கொள்ள முயலவில்லை. இப்பொழுது கடையை கூட என்னுடைய சகோதரி தான் பார்த்து வருகிறார், என்னுடைய இளைய சகோதரி தான் பார்த்து வருகிறார். நான் கொஞ்சம் ரிட்டையர் ஆகி இப்போ சென்னையில் பையன் கூட இருக்கேன். ஆனால் மிக கவனமாக கருத்தில் கொண்டு செலவுகளை குறைத்து வருமானத்தை பெருக்கி அதையும் தேவையான முதலீடு திரும்ப போட்டு மேலும் மேலும் உயர்த்துவார்கள் என்பது அந்த காலத்தில் சில பாட்டுகள்லாம் இருக்குது. அதுபோல எல்லாரும் அதே ஒரு கூட்டு முயற்சி, அதுக்காக பெண்கள் சொல்லி அவங்கள மட்டும் ஒதுக்கிடக்கூடாது. ஒரு குடும்பத்தில் ஒரு தொழிலை தொடங்கினாலோ, ஒரு சப்போர்ட்டா ஒரு விஷயத்துக்கு நின்றாலோ, அதுல எல்லாம் ஒருத்தர் ஒருத்தர் இணைந்து குடும்பமே உழைத்தால் அது படத்தில் ஒரு பாட்டில் வந்து வந்தேன், ஒரு 2 வருடங்களில் நம்ம சிறப்பாக செய்யணும். அதற்கு முன்மாதிரி எங்கள் நகரத்தில் அந்த அன்பு மாவு அவங்க அண்ணன் அவர்கள் சிறுக சிறுக அவர்கள் வாழ்க்கையில் நெடிய பயணத்தில் பல சிரமங்களை பெற்றுள்ளார். அவர் வந்து சிறிதாக மாவு